சரி, வெளிப்படுத்தல் 2:16 போவோம். வெளிப்படுத்தல் 2:16 அல்ல, நான் 12 வாசிக்கிறேன் பாருங்க. 2:12 வாசிக்கிறேன். பெர்கமு சபைக்கு ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வார்த்தை இது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இங்கே சொல்றாரு. உபத்திரம் துன்பம் வந்தது போது அவங்க ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லையா. அதுக்காக ஒரு ஆள் அந்திப்பா என்பவர் அவர் உயிரே கொடுத்துருக்கிறார் ஆண்டவருக்காக. அதை ஆண்டவர் முதல்ல அப்ரிஷியேட் பண்றாரு. அப்ரிஷியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்ற பாருங்க, 14 ஆகிலும், அதாவது ஆண்டவருக்காக உயிரையே கொடுக்க துணிந்த விசுவாசிகள் அங்கே இருக்காங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனக்காக நீ உயிரையே கொடுக்க துணிந்தாலும் உங்ககிட்ட சில காரியங்களை குறித்து எனக்கு குறை உண்டு அப்படின்றார். என்னமா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். அதாவது இங்க 2 கூட்ட ஜனங்கள் பற்றி பேசுறார். இவங்கெல்லாம் தப்பான காரியங்களை போதிக்கிறவர்கள். ஒன்று பிலேயாமுடைய போதனையை போல போதனை செய்கிறவர்கள். பிலேயாம் என்ன போதனை செய்தான் தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ சபிக்க பார்த்தான், அவங்க வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான், முடியல. அப்போ பிலேயாம் ஒரு ஐடியா சொல்றான் பாருங்க பாலாக்குக்கு. என்ன ஐடியான்னா, இந்த மாதிரி செய்யுங்க, பெண்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மயக்கி உங்க பக்கமா இழுங்க. அந்த ஐடியா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் பொல்லாதவனா இருப்பான் பாருங்க. பெண்களை கொண்டு, மோவாபிய பெண்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மயக்கி உங்க பக்கமா இழுத்துட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை அவங்கள வணங்க வச்சிடலாம். ஏன்னா அந்த பெண்கள் மீது இருக்கிற ஆசையினால, அப்பா யாவே தேவன் வேண்டாம், இந்த தேவனை கும்பிடுன்னு சொன்னாலும் அவன் கும்பிட்டு போயிடுவான். அப்போ நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ அவங்க அந்நிய தேவர்களை வணங்குகிறதுனால அவங்க வணங்குற யாவே தேவனே அவர்களை தண்டிப்பார். அவனுடைய பிளான் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது டைரக்டா அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர் யாக்கோபுல ஒரு குற்றத்தையும் பார்க்கல. ஆனா இப்போ அவர் யாக்கோபுல குற்றத்தை பார்க்க வைக்கணும். அதாவது அவங்களை ஏதாவது செய்து பாவம் செய்ய தூண்டணும். அவங்க பாவம் செய்யும் போது தேவன் அதை கண்டிப்பார், தண்டிப்பார். அதை தான் அவங்க விரும்புறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை பாருங்க. இப்போ இந்த சபையில என்ன இருக்கு, அதே மாதிரி பிலேயாமுடைய போதனை. இவங்களுக்கு இவங்களை பாவ செஞ்ச வச்சு தண்டனை வாங்க வைக்கணும்னு கிடையாது. இவங்க எப்படின்னு சொன்னால், அந்த நிக்கலாய் மதஸ்தர் இவங்க பிலேயாமுடைய போதனை அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டவன்பா, உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. இந்த ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு சுதந்திரம் உண்டு. அதாவது ரட்சிப்பு உன் ஆத்மா கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த சரீரம் நீ எப்படி வேணா இருக்கலாம். அந்த காலத்துல இருந்த ஒரு போதனை பாருங்க. இங்க எல்லா போதனைகளும் விளக்கமா சொல்லப்படலை. உன் சரீரத்தை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே சரீரத்தை வச்சு நீ எதையாவது படைக்கப்பட்டவைகளை புசித்தா என்ன, அல்லது இந்த சரீரத்தை அசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்தினா என்ன, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கர்த்தர் மனசை பார்க்குறாரு, உள்ளத்தை பார்க்குறாரு. அவர் உள்ளத்துல, உன்னுடைய உள்ளத்துல அவர் இருக்கணும், அதுதான் அவருக்கு வேணும். அப்ப இந்த சரீரத்தை கொண்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த போதனை வழக்கமா அட்ராக்டிவா இருக்கும் பாருங்க. ஏன்னா பவுல்லாம் போதிக்கும் போது என்ன போதிக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. சிலருக்கு அதெல்லாம் வாசிக்க பயமா இருக்கு. இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்க பயப்படுற மாதிரி பவுலுடைய அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க பயப்படுறாங்க பாருங்க. ஏன்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு இருக்கு. எல்லாம் என்ன போதிக்கிறாங்க, தேவன் கெடுக்கவே மாட்டாருங்க, அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார்னு. வேதம் அவர் கெடுப்பார்னே சொல்லுது பாருங்க. அருமையானவர்களே, வசனத்தை எதனால தான் நான் சொல்றேன், நாம வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அவர் கரெக்டாக சொல்றாருன்ட்டு போயிடக்கூடாது.
யார் பேசினாலும் பைபிளை எடுத்து ரெஃபர் பண்ணுங்க, செக் பண்ணுங்க அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்களா அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய ஆவி தான் முக்கியம், சரீரம்லாம் முக்கியமே கிடையாது. அதை கொண்டு எப்படி வேணாலும் செஞ்சுட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு போதிக்கிறாங்க. அது சில விசுவாசிகளுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அவங்க தங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொள்ள விரும்பலை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி போடாத ஆட்டமா, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இதை பண்ணோம் அதை பண்ணோம், என்னங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு கோயிலுக்கு வரணுன்றாங்க, இதை பண்ணக்கூடாதுன்றாங்க அதை பண்ணக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு முடியல பாருங்க. யாரும் அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை, நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு தடையை போட்டு இருக்காரு, இதை செய்யாதப்பா அதை செய்யாதப்பா, இப்படி செய்யாத அப்படி செய்யாத. ஐ எம் எ ஃப்ரீ மேன், ஐ எம் எ ஃப்ரீ பேர்ட், நான் எதவெல்லாம் செய்யலாமே. அதுக்கு இப்படிப்பட்ட போதனைகள் ஒத்து ஊதுது. ஆமா, நீ என்ன வேணா பண்ணிக்க, அதுல என்ன இருக்கு, உள்ளத்தை இயேசு கொடுத்துட்டல்ல, அப்ப நீ எது செஞ்சாலும் கர்த்தர் ஒண்ணா மன்னிச்சிடுவார், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. எது செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பார், இல்லைன்னுலாம் சொல்லலை பாருங்க. ஆனா வசனங்களை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். வேத வசனங்கள் இந்த கான்சிக்வன்ஸ் என்று ஒரு காரியத்தை சொல்லுது, பின் விளைவு. இப்போ நீங்க 1000 முறை ஒரே நாளில் தப்பு செஞ்சீங்கன்னா கூட கர்த்தர் உங்களை மன்னிப்பார். பேதுரு ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்குறான், 7 தரம் மட்டுமோன்னு கேட்குறான். இயேசு சொல்றாரு 7 தரம் இல்லைப்பா, 70 முறை மன்னிச்சிரு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், 7 × 7 × 7 போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். அத்தனை முறை தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருன்றார். இப்போ அப்படி போதிச்ச ஆண்டவர் நாம் அவருக்கு விரோதமாக பாவம் பண்ணும்போது அதை மன்னிக்க மாட்டாரா? 70 முறை நம்ம பாவம் பண்ணாலும் நமக்கு மன்னிப்பார், அதை எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அந்த 70 முறையும் நீங்கள் பாவம் செய்யும்போது நாம் செய்கிற கிரியைகளுக்கான பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த செயல்களுக்கான பின்விளைவை அனுபவிக்க போறது யாரு? இயேசுவை அனுபவிக்க போறாரு. அவர் அதை செய்யாதன்றார். ஏன் செஞ்சா இந்த பின்விளைவுகள் உண்டு. சில பேர் ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறை தப்பு செய்யும்போது அவர் ஸ்கேல் எடுத்து அடிக்கிறார். இல்லைங்க, கர்த்தர் சில பிரின்சிபல்ஸ், சில கோட்பாடுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம பின்விளைவுகள் என்று சொல்லுகிறோம். தமிழ்லே பழமொழி இருக்கு இல்லையா, முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் அப்படின்றோம். அது என்னது? அதுதான் அந்த பின்விளைவு. இன்னைக்கு சிலர்லாம் போதிக்கும் போது என்ன சொல்றாங்க, நீ 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஏற்ற ஆசீர்வாதம் தான் கர்த்தர் ஒன்று கொடுப்பார். நீ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் அளவுக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10,000 அளவுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு. அதாவது ஆண்டவர் அங்கே ஏதோ ஒரு அக்கௌண்டண்ட்டை வச்சுட்டுப்பா, இவன் எவ்வளோ கொடுக்குறான், அவன் எவ்வளோ கொடுக்குறான், அவன் 100 ரூபாய் கொடுக்குறான்னா அப்போ 100 ரூபாய் ஆசீர்வாதம் கொடு, அவன் 1000 ரூபாய் கொடுக்குறான்னா 1000 ரூபாய் ஆசீர்வாதம் கொடுன்னு அப்படி செயல்படுறாருன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கர்த்தர் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சுக்கிறார். ஆவிக்குரிய கோட்பாடு, ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆவிக்குரிய கோட்பாடு. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பது ஒரு ஆவிக்குரிய கோட்பாடு. எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ற அறுப்போம் என்பது ஒரு ஆவிக்குரிய கோட்பாடு. பாருங்க, இயேசுவானவர் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறது கிடையாது. ஓ, இன்னைக்கு பெஞ்சமின் 100 ரூபாய் கொடுக்குறானா, சரி 100 ரூபாய்க்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்கட்டேன்னு இல்லை. பாருங்க, அது ஒரு கோட்பாடு அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் இருந்துட்டே தான் இருக்கும். நாம் செய்கிற எல்லாத்துக்கும் பின் விளைவுகள் உண்டு. வேதம் முழுக்க நம்ம அதை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடை பற்றி நிறைய பேசுகிறது. ஏற்கனவே பல செய்திகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவன் என்று. அப்போ அருமையானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் நன்மை செய்யும் போது அல்லது தப்பு செய்யும் போது கர்த்தர் அங்கே உட்கார்ந்துட்டு இவன் செஞ்சுட்டான், இதை செய், இவன் இதை செய்யலை, ஆகவே இப்படி செய்யணும் அப்படி சொல்றது இல்லை. பாருங்க, கர்த்தர் ஒரு பிரின்சிபலை, கோட்பாட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கோட்பாடு வேலை செய்யறதுனால தான் மேலேருந்து எதை தூக்கி போட்டாலும் கீழே வருது. பாருங்க, நீங்க மேலேருந்து உன்னை தூக்கி போடும்போது ஆண்டவர் அங்கே உட்காந்துட்டு அவன் தூக்கி போடுறான், நீ கீழே போன்னு சொல்றது கிடையாது. தூக்கி போட்டால் அது கீழே தான் வரும். ஏன்னா அது ஒரு கோட்பாடு, அது ஒரு பிரமாணம், அது ஒரு விதி. பாருங்க, அதுதான் புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லுகிறோம் இல்லையா. ஆண்டவர் அது போல பிரமாணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சர்வ லோகமும் அந்த பிரமாணங்களின் அடிப்படையிலே இயங்குகிறது. நீங்களும் நானும் கூட அந்த பிரமாணங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால நீங்களும் நானும் என்ன காத்திலே மறந்துட்டு இருக்கிறோம்? பூமியில தான் நடக்கிறோம். ஏன்னா அந்த புவி ஈர்ப்பு விசை உங்களுக்கும் எனக்கும் கூட தான் வேலை செய்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க,
ஆகவே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறது இருந்தாலும் அல்லது நாம் செய்கிற காரியங்களுக்கு பின்விளைவுகள் வருவதாக இருந்தாலும் எல்லாமே இந்த உலகத்தில் ஏற்கனவே விதிகளாக, பிரமாணங்களாக, கோட்பாடுகளாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் சில காரியங்களை பேசும்போது தெளிவாக பேசணும். நீ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஏற்ற பலன் கிடைக்கும் போது அவன் யோசிப்பான், என்னது இது, இந்த கடவுள் இப்படி இருக்கிறாரு, ஏன் கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி இவன் 1000 ரூபாய் கொடுக்குறானே, 10,000 ரூபாய்க்கு ஆசீர்வதிக்கலாம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு யோசிக்க தோணும் பாருங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் 1 ஏக்கருக்கு விதைச்சிங்கன்னா அந்த 1 ஏக்கர் விளைச்சல் வரும். இதே 10 ஏக்கருக்கு விளைச்சிங்கன்னா விதைச்சிங்கன்னா 10 ஏக்கருக்கான அறுவடை பெறலாம். இது கர்த்தர் வைத்திருக்கிற விதி, பிரமாணம், கோட்பாடு. இதை யாரும் மாற்றவே முடியாது பாருங்க. 1 ஏக்கருக்கு நான் விதைச்சிட்டு எனக்கு 10 ஏக்கருக்கு விளைச்சல் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா வருமா? உடனே ஆதியாகமத்துக்கு போயிடுவாங்க, கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று. அதுதான் ஸ்பெஷல் கிரேஸ் பாருங்க. அது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஸ்பெஷல் கிரேஸ். ஸ்பெஷல் கிரேஸ் என்பது என்ன? லேவியராகமத்தில் கூட வாசிக்கிறோம் இல்லையா, 7ஆம் வருஷம் முழுக்க ஓய்வு நாள். அப்போ 7ஆம் வருஷம் வேலையே செய்யக்கூடாது. இப்போ 7ஆம் வருஷம் வேலை செய்யலாம், 8ஆம் வருஷம் எப்படி சாப்பிட்றது? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு 6ஆம் வருஷத்துல 3 வருஷத்துக்குரிய பலனை நான் கொடுப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும் அருமையானவர்களே. ஒரு இயற்கை கோட்பாடு, இயற்கை பிரமாணம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம வாழும்போது அவருடைய தயவும் அவருடைய ஆசீர்வாதமும் என்ன செய்கிறது? அந்த இயற்கை கோட்பாடுகளை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில உயர்வையும் பெருக்கத்தையும் மேன்மையும் கொண்டு வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் பாருங்க. ஆனா அது யாருக்கு நடக்கும், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. யோசேப்பை போல, ஈசாக்கை போல கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் மதிக்கிறவர்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பது உண்மைதான், இல்லவே இல்லை. அதை யாரும் மறுப்பது கிடையாது. ஆனா பொதுவா எப்படி இருக்கு, கர்த்தர் எப்படி செயல்படுறாருன்னு சொன்னா, இயற்கையில அவர் என்ன பிரமாணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த பிரமாணத்தின்படி தான் அவர் செயல்படுறாரு பாருங்க. எல்லா நேரத்திலும் அந்த பிரமாணங்களை அவர் மீறுவது கிடையாது. அவருக்கு எப்போ தேவை இதை செய்யணும்னு தோணுதோ அதை செய்கிறார். எல்லா நேரத்திலும் கடலை பழக்கிறது இல்லை, எல்லா நேரத்திலும் யோர்தானை பழக்கிறது கிடையாது. அவருக்கு தோணும் இதை எப்போ செய்யணும்னு, அப்போ அவர் செய்வார் பாருங்க. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மான சித்தத்தின்படி அப்படிப்பட்ட அபாரமான அற்புதங்கள் நடக்கிறது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கு பாருங்க. கர்த்தரை விசுவாசிக்கும் போது சில நேரங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஏன்னா நம்முடைய உள்ளம் அவருக்கு உண்மைதான் உண்மையா இருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நாம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு தலை தெறிக்க வாழ்ந்துட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லைன்னா, ஆகவேதான் இந்த காரியங்களை நாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இங்க கள்ள போதனையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி ஃப்ரீயா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தாங்களோ அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அது அவங்களுக்குள்ள தானா வரல பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்களுடைய போதனைகள் அந்த எண்ணத்தை உள்ள கொடுக்குது. பாவ வழிகளுக்கு நேராக அவங்களை இழுத்துட்டு போகுது. அவங்களுக்கு அது தெரியல பாருங்க. இவங்கெல்லாம் கள்ள போதனையாளர்கள், இவங்க போதிக்கிறது கள்ளத்தனமான போதனைன்னு இந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆகவே அவர்களும் அதனால இழுப்புண்டு போகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, இந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. 15ஆம் வசனம், 2:15 வெளிப்படுத்தல, உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அப்புறம் அதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். இது எப்படி சொல்றாருன்னா, தப்பு செய்யறவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனா சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்ப அப்படின்னு. அப்ப அருமையானவர்களே, இப்படி கள்ள போதனையாளர்கள் அவர்களை வந்து சகித்து கொண்டு இருக்கிறது வந்து அந்த சபைக்கு நல்லது அல்ல என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்க. இது வந்து ஒவ்வொரு சபையும் தன்னைத்தானே ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒன்று. நான் இங்க உட்காந்துட்டு இன்னொரு சபையை பார்த்து நீங்க இந்த தப்பு பண்றீங்க அந்த தப்பு பண்றீங்கன்னு சொல்றது என் வேலை கிடையாது. என் சபை உருப்படியா இருக்கான்னு அதை நான் பார்த்துக்கணும். என் சபைக்கு நான் ஒழுங்கா போதிக்கிறேன்னா அதை நான் பார்த்துக்கணும் பாருங்க.
இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு சபையா இந்த சபையில் இந்த கேடு இருக்கு, இந்த சபையில் இப்படி போதிக்கிறாங்கன்னு இப்படி உட்கார்ந்துட்டு எல்லா சபையிலும் குற்றம் சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க. சபைகளை ஒரு குற்றம் சொல்ல முடியும்னா அது சபைக்கு தலையா இருக்கிற இயேசு மட்டும்தான் பாருங்க. அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குப்பா, ஏன்னா அவர் தான் பார்க்கிறார், அவர் தான் சபைகள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள், உள்ள ஊடுருவி பார்க்குது பாருங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறாரு. இந்த கள்ள போதனைகளால மக்கள் வழி விலகி போறதை பார்க்கறாங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. ஆகவே சொல்றாரு, வாயின் பட்டயத்தால் உன்னோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன், நான் சீக்கிரமா யுத்தம் பண்ணுவேன் அப்படின்றாரு. இந்த சபை சில தப்பான போதனைகளையும் தப்பான உபதேசர்களையும் பின்பற்றி போனதுனால ஆண்டவர் எச்சரிக்கிறார், வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன்னு. இன்னைக்கு அந்த சபைகள்லாம் இருக்கா? இல்லை. அப்பவே அந்த சபைகள்லாம் காணாமல் போய்விட்டது. அது மட்டும் இல்லை பாருங்க, இன்றைக்கு பரவலாக ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சபைகள் இழுத்து மூடப்பட்டு விட்டது. நிறைய சபைகள் வேற்று மதங்களுடைய ஆராதனை கூடங்கள் ஆகிவிட்டன. கிறிஸ்தவ ஆலயம் முன்ன கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தது, இப்போ அங்கே ஆராதனையே கிடையாது, கோயிலுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம சிந்திக்கணும் பாருங்க. அதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட போதனைகள் அங்கெல்லாம் சபைக்குள்ள ஆழமாய் ஊடுருவ ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவினது. நீங்க சபை சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஐரோப்பாவிலிருந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய வேத வல்லுநர்கள், மிகப்பெரிய சுவிசேஷகர்கள், மிகப்பெரிய போதகர்கள் ஐரோப்பாவிலிருந்து எழும்பினாங்க பாருங்க. வல்லமையை ஊழியம் செய்தார்கள், உலகம் முழுக்க சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஐரோப்பாவுக்கு நம்ம இங்கேருந்து சுவிசேஷங்களை அனுப்ப வேண்டிய காரியமாக இருக்கு பாருங்க. நிறைய சபைகள் இழுத்து மூடப்பட்டு நூற்றுக்கணக்கான சபைகள். காரணம் என்ன? பைபிளை விட்டு விலகிட்டாங்க. பைபிள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வேதம் அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிறது போல இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய முடியல பாருங்க. நீங்களாம் நிறைய டிவி நியூஸ் பார்க்குறவங்க, பேப்பர் வாசிக்கிறவங்க, செய்திகளை அறிந்து கொள்கிறவர்கள், இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொன்னாலும் நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கு ஐரோப்பாவை பாருங்க, திருச்சபைகளை பாருங்க, அந்த தேசத்தை ஒட்டு மொத்தமாக திருச்சபைகளை பாருங்க. ஏன் திருச்சபைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டுச்சு? இப்படிப்பட்ட போதனைகள், ஃப்ரீடம், ஹியூமனிசம் அப்படின்றாங்க பாருங்க. மனிதத்துக்கு முதலிடம் கொடு. பைபிளை ஓரம் கட்டு, இயேசுநாதரை ஓரம் கட்டு, மனிதத்துக்கு முதலிடம் கொடு. மனித நேயம் தான் ரொம்ப முக்கியம். பைபிள் இது சொல்லுதே, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதே. இல்லை, இயேசு அன்புள்ளவர், அவருடைய அன்பை பார். இன்னைக்கு அன்பை காண்பிக்கிறதுக்கே சபைகள் இல்லை. இன்னைக்கு அன்பை காண்பிக்கிறதுக்கு விசுவாசிகள் இல்லை. ஏன்? நிக்கோலாய் மதஸ்தர் கொள்கைகள், பிழையமுடைய போதனைகள், இதெல்லாம் திருச்சபைக்குள்ள வந்தப்போ டாலரேட் பண்ணாங்க பாருங்க, சகித்து கொண்டாங்க. கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும், இப்படியே இருந்தாங்க. கடைசியில் சபையை சீரழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு. ஆகவே தான் நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் ஐரோப்பா முழுதும் மூடப்பட்டு விட்டன. பெரிய பெரிய பேராலயங்கள், கத்தீட்ரல் அப்படின்னும் இல்லையா, அதெல்லாம் மூடி கிடக்குது பாருங்க. அதெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா அந்த கத்தீட்ரலை மெயின்டைன் பண்ண காசு இல்லை பாருங்க. வாடகை விட்டு அந்த வாடகை காசை வாங்கி கத்தீட்ரலை மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் சொன்னது போல நிறைய தேவாலயங்கள் பிற மதத்தினுடைய தொழுகை ஸ்தலங்கள் ஆகிவிட்டன. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது அதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நம்ம கரெக்டாக இருக்கிறது நல்லது. கர்த்தர் என்ன சொல்ல பாருங்க, நான் வாயின் பட்டயத்தால் யாரோடு யுத்தம் பண்ணுவேன்றார், அந்த சபையோடு பண்ணுவேன்றார். அப்போ நான் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதாது, வேற யாராவது டீவியேட் ஆகி போகும்போது என்னுடைய உள்ளம் அவர்களை நாடி போக வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை அந்த பாதையிலேருந்து திருப்ப வேணும் பாருங்க. அதை நம்ம செய்கிறோமான்னு கர்த்தர் செக் பண்ணுறாரு பாருங்க. நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னால் போதாது பாருங்க, கரெக்டாக இல்லாதவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம சகித்து கொண்டோமானால் நாளைக்கு சபை காணாமல் போயிடும். விளங்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத. ஏன்னா அவங்கள நான் கண்டிக்கும் போது நான் உங்ககிட்டையும் கணக்கு கேட்பேன், ஏன்னா நீ அதெல்லாம் சகித்து கொள்ளுகிறாய் அப்படின்றார். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த மனிதநேயம் சொல்லி அன்பு அன்பு அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்புன்னு சொல்லி இன்னைக்கு ஐரோப்பாவே ஒண்ணுமில்லாமல் போச்சு பாருங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த மனித நேயம். அதை கொண்டு வந்து சபைக்குள்ள புகுத்திட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவன் யாரா இருந்தானே, எப்படிப்பட்டவனா இருந்தானே எல்லாரையும் நேசிக்கிறார். அது தப்பா? இல்லை, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை மீற முடியாது. கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தையில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அவரை மீற முடியாது பாருங்க. அப்ப நான் இதை வெறுக்கிறேன்னு சொன்னா அதை வெறுக்கிறது தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாம போய் ஆண்டவரே உங்களுடைய அன்பு இப்படி இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? கேட்கவே முடியாது பாருங்க. அவர் வெறுக்கிற காரியங்களை செய்யும் போது அதற்கான பலாபலனை நாம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கர்த்தர் தண்டிச்சிட்டாருன்னு நம்ம சொல்றோம், ஆனா அது எப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல அந்த கான்சிக்வன்ஸ், இந்த பலாபலனை நாம அனுபவிச்சாகணும். சரி, இன்னொரு சபையை குறித்தும் சொல்லிடுறேன், ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே திருச்சபைகளுக்கு சொல்லப்பட்டது. நான் என்ன சொல்லிடுறேன், திருச்சபையில தான் நிறைய பேர் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி எதை வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலான்றாங்க. இப்போ தியத்திரா சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல பாருங்க, வெளிப்படுத்தல் 2:18-23 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, முன்ன எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றார். அடுத்தது 20, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளோ இருந்தாலும் ஒரு குறை இருக்குன்றார். என்ன குறையா? என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்ற ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்லா கவனிங்க, இது ஒரு தீர்க்கதரிசி அல்ல, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு பெண். அவளுக்கு கர்த்தர் இயேசபேல்னு பேர் வைக்கிறார் பாருங்க. இயேசபேல் ஸ்திரீ, அது அவளுடைய ஆக்சுவல் பேர் இல்லை அப்படின்றாங்க. அவள் ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கிறாள். அப்ப பாருங்க, இவங்களாம் தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவங்க பேசினா கொஞ்சம் எப்படி சொல்றது, ஆத்தென்டிகேட்டடா இருக்கும். கடவுள் என்கிட்ட பேசினாரு, நேற்று நைட்டு பேசினாரு, நேற்று காலையில பேசினாரு, இன்னைக்கு காலையில தான் பேசினாரு அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க பாருங்க. நமக்கு தெரியாது கடவுள் பேசினாரா இல்லையான்னு. ஓ, கடவுளே சொல்லிட்டாராமாப்பா, ஏசுநாதரே சொல்லிட்டாராமே. இந்த அம்மா தன்னையே தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறவள், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் அப்படின்னு. அப்ப இவளுடைய போதனை என்ன? தேவ பிள்ளைகள் வேசித்தனம் பண்ணும், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புது. மறுபடியும் அதே பிரச்சனை தான். பெர்கமு சபைக்கு இருந்த அதே போதனை இங்கேயும் வருது பாருங்க. இங்க ஒரு பெண் ஊழியக்காரி மூலமாக வருகிறது, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற பெண். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு சபைகளிலும் பிரச்சனை அங்கே ஊழியம் செய்த ஊழியர்களால வரல. நல்லா கவனிங்க, அந்த சபைக்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்களே மூப்பர்கள் அல்லது போதகர்கள், அவர்களாலே அந்த கள்ள போதனைகள் வரல. கள்ள போதகர்கள் தனியா சபைக்குள்ள வர்றாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கான்ஸ்டன்டைன் காலத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னே தெரியாதவங்களாம் இப்போ கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதனால என்ன ஆயிற்று, கிறிஸ்தவ சபைக்குள்ள பல காரியங்கள் ஊடுருவி விட்டது. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ திருச்சபை ஆயிட்டதுனால ஆளுக்கு எதையோ போதிக்கிறாங்க. இன்னமா நானும் ஒரு தீர்க்கதரிசி தான்னு எதையோ போதிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜனங்க, நமக்குன்னு ஒரு போதகர் இருக்கிறாரு, நம்முடைய சபை தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்போம், சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும்னு யோசிக்கல பாருங்க. இந்த அம்மா தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு சில காரியங்களை போதிக்கிறாங்க, அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றாங்க. நல்லா கவனிக்கணும் அருமையானவர்களே. நிறைய சபைகள் இப்படி இருக்கு பாருங்க. யாராவது தீர்க்கதரிசனம் சொல்றேன், தீர்க்கதரிசி வந்துக்கிறோன்னு அப்படியே ஜனங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றாங்க. சபையில் இருக்கிற அந்த போதகரை துச்சமாய் மதிக்கிறாங்க.
கர்த்தர் சபையில போதகர்கள் எதுக்காக வச்சிருக்கிறார்? பேதுருகிட்ட இயேசு கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பியா அப்படின்னு. ஆடுகளை மேய்ப்பதற்காக தான் வச்சிருக்கிறார். ஆடுகளுக்கு தீனி போட, உணவு கொடுக்க, பராமரிக்க மேய்ப்பர்களை கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் வச்சிருக்காரு பாருங்க. மேய்ப்பர்கள் ரொம்ப முக்கியம் இந்த கடைசி நாட்களில். அவைதான் கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகளுடைய பணி ரொம்ப குறையுது பாருங்க. தீர்க்கதரிசிகளும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நிறைய ஏராளமான மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். ஆனா இந்த ஜனங்க பாருங்க, ஆதியிலேயே எப்படி இருந்திருக்கு பாருங்க. திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இருக்கிற மேய்ப்பனை விட்டுட்டு அந்த சபையிலேயே ஒரு அம்மா நான் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க தப்பு தப்பா போதிக்கிறாங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் ஏசபேல்னு பேருன்னா, இந்த தன்னையே தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிற இந்த பெண் அவ்வளோ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சிங் பவரா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ செல்வாக்கு அந்த சபை விசுவாசிகள் மீது. எப்படி ஏசபேல் சொன்னதுக்கெல்லாம் ஆகாப் ஆமாஞ்சாமி போட்டு தலையாட்டினே இருந்தானோ, அதே மாதிரி இந்த அம்மாக்கு அவ்வளோ செல்வாக்கு பாருங்க. ஏன்னா தன்னை தீர்க்கதரிசின்னு வேற சொல்லிக்கிட்டாங்கல்ல, தீர்க்கதரிசியே சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி செய்யாம இருக்கிறது? இன்னைக்கும் அதே மாதிரி தான் பாருங்க. கொஞ்சம் கூட சபை மாறவே இல்லை, விசுவாசிகள் மாறவே இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. சபை போதகர் சொல்ற வார்த்தையை மதிக்கிறதே கிடையாது. யாராவது வந்து தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறது. அவங்க சொல்லுதான் முக்கியத்துவம். ஏன்னா கடவுளை அவங்க கூட டைரக்டா பேசுறாங்க. எங்க பாஸ்டர் என்ன பைபிள்ல இருந்து எடுத்து போதிக்கிறாரு, அவர் வந்து கடவுள்கிட்டயே கேட்டு அப்படியே சொல்றாரு. அவர் கடவுள்கிட்ட தான் கேட்டார்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இங்கேயாவது பாஸ்டர் போதிக்கிறது தப்பா ரைட்டான்னு பைபிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறதே கிடையாது. அவர் சொன்னா அவ்வளவுதான் ரைட், அதுக்கு நோ அப்பீல். அதையும் பைபிளோட வச்சு கம்பேர் பண்ணுன்ற அந்த எண்ணமே கிடையாது பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டாருங்க. தீர்க்கதரிசி 1000 சொல்வாரு. அவர் சொன்னாலும் வசனத்தோடு ஒத்து போகுதான்னு பார்க்கணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசிகள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அந்த அம்மாவை அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருக்கிறது. மோசமான பாவங்களிலே விசுவாசிகளை நடத்துறாங்க. இப்போ பாருங்க 21, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். பாருங்க, அந்த அம்மா மனம் திருந்தா. இந்த அம்மா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த அம்மா உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களா, ரியல் ப்ராஃபிட் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்றாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இவர் வந்து அந்த அம்மாவை தீர்க்கதரிசியா வைக்கலங்க, அது விளங்குது. ஆனா மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன்னா ஒருவேளை இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மாவா இருக்கணும் போல. இந்த அம்மாவும் தப்பான போதனைகளால் வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் இழுத்துட்டு இருக்காங்க. அந்த இழுக்கிறதுக்கு வசதியா தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்றாங்க. ஏன்னா தீர்க்கதரிசிக்கு எப்போதுமே ஒரு மேன்மையான ஸ்தானம் உண்டு, போதகர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானம் உண்டு பைபிளை பொறுத்த வரைக்கும். அப்போ சபை போதகருக்கு மேலாக தன்னை உயர்த்தி வச்சுட்டு நீங்க அவர் பேச்ச கூட கேட்கலாம் பரவாயில்ல, நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரியே இவங்க டீல் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆகவேதான் நான் சொன்னேன், நிறைய பேர் சபை போதகருடைய வார்த்தைகளை பிரசங்கங்களை துச்சமா மதிக்கிறது, அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கிறதே கிடையாது. யாராவது தன்னை தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு எதையாவது சொன்னா அதை அப்படியே நம்பிடுறது. அது உண்மையா பொய்யா, அது பைபிள் படி சரியா இல்லையா, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது பாருங்க. இங்க இந்த அம்மா அப்படிதான் பண்றாங்க. கர்த்தர் தவணை கொடுக்கிறார். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அதாவது ரொம்ப டீப்பா போயிட்டாங்க அதுக்குள்ள, தப்பான வாழ்க்கைக்குள்ள. கிறிஸ்டியன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வாழ்க்கைக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. இப்போ மனம் திரும்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லை. she was not willing to repent. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஆகவேதான் நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுது பாருங்க. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அவளை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே கர்த்தர் சொல்றாரு பயங்கரமான உபத்திரம் துன்பம் வரும் அப்படின்னு. இந்த போதனை கேட்டு பின்பற்றி போட்டீங்கன்னா எல்லாருக்கும் துன்பம் வரும் அப்படின்றாரு. அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். அவ கெட்டு போனது மட்டும் இல்லை, நிறைய பேர் இழுத்துட்டா. கர்த்தர் சொல்றாரு, இழுக்கப்பட்டு போனவங்களாம் மனம் திரும்பி வாங்க, அந்த போதனையின் பின்னாடி போகாதீங்க. நீங்களாம் என்னுடைய பிள்ளைகள்,
என்னுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நீங்க தொடர்ந்து அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் சொல்றாரு, மிகுந்த உபத்திரவத்தில் உங்களை தள்ளுவேன், கொல்லவே கொல்லுவேன் அப்படின்றார். பயங்கரமான வார்த்தைகள் இதெல்லாம். கர்த்தர் இப்படி பேசுறாரு பாருங்க, கொல்லவே கொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து இந்த தப்பான பாதையில போயிட்டே இருந்தேன்னா நீ இந்த உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுக்காக வாழணும்? உன்னை ரட்சித்த, உன்னை நேசிக்கிற உன் ஆண்டவருக்கு சாட்சியா மகிமையா வாழணும். வாழ்க்கை அப்படி மகிமையா சாட்சியா இல்லாம போகும்போது, உங்களால இயேசுவின் நாமத்துக்கு அவமானம் கெட்ட பேர்னு வரும்போது, ஆண்டவர் தவணை கொடுக்குறாரு பாருங்க. கொடுத்தோம் மனம் திரும்பலாம், கடைசியில் என்ன பண்றது அவங்கள? கர்த்தர் சொல்றாரு, மிகுந்த உபத்திரவத்துல தள்ளுவேன், கொல்லவே கொல்லுவேன் அப்படின்னு. இதுதாங்க ஆண்டவருடைய உள்ளம். இந்த அன்பின் உள்ளம் எதையும் மறைக்கிறதே கிடையாது. கரெக்டா சொல்லிடுறாரு, நீ மனம் திரும்பணும்னு விரும்புறேன், நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், என் நாமத்துக்கு மகிமையே இந்த உலகத்தை நீ வாழணும்னு விரும்புறேன். இதெல்லாம் செய்ய உனக்கு விருப்பம் இல்லாம போகும்போது நான் அடுத்து என்ன நான் செய்ய முடியும்? அவ்வளவுதான், உன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்ப வேண்டியதான் வீட்டுக்கு. இப்போ நீ இந்த உலகத்தில் வாழணும் பிரயோஜனம் இல்லை இருந்தீங்கன்னா, அதான் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஐயோ ஒரு கிறிஸ்தவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறானே ஐயா அப்படின்றாங்க. ஒரு கிறிஸ்தவன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா கூட மனம் திரும்பணும் பாருங்க. எல்லாரும் தப்பு செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனம் திரும்பணும். கர்த்தர் சொல்ல, தவணை கொடுத்தேன், மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இல்லைன்னா அப்படியே தான் இருப்பேன், இதே பாவ வாழ்க்கையில் தான் இருப்பேன், இதே தப்பான போதனையை பின்பற்றி அப்படியே நாசமாக போவேன் நானுன்னா, அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர முடியும்? வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும்? அருமையானவர்களே, யோசிக்க வேண்டும். ஒருவேளை இப்போ பேசுனது வழங்கலன்னு சொன்னால் மறுபடியும் யூடியூப்பில் இதை போடுவோம், தயவுசெய்து கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசட்டும். இதோ நான் சொல்றதுனால நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது பாருங்க. வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் எது உண்மையோ அதை நமக்கு படிப்பிக்க பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. நம்ம நல்ல மனசுல வச்சுங்க. நல்லதை கற்றுக் கொடுக்க, சத்தியத்தை கற்றுக் கொடுக்க பிரயோஜனம் உள்ளது. பிரசங்கத்தை கேட்டு கெட்டு போயிட்டேன்னு யாரும் சொல்லவே கூடாது பாருங்க. இந்த சபைகளில் கள்ள போதனைகளால் வந்த பிரச்சனை தான். சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை சொல்றேன்னு அவங்களுக்கு கெட வச்சாங்க. அப்போ நிச்சயமா அது சத்தியம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வசனத்தை கேட்டு கெட்டு போகுது, பிரசங்கத்தை கேட்டு கெட்டு போகுதுன்னா அது பிரசங்கமே கிடையாது. ஆகவேதான் அருமையானவர்களே, சபை யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சபையினுடைய மெய்ப்பொருள்களை கனம் பண்ண வேண்டும். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. சபையின் போதகர்கள் இருக்காங்களே, அவனுடைய வார்த்தையை கவனிங்க. ஒழுங்காக ஆலயத்துக்கு போங்க, வசனத்தை கேளுங்க. ஏதாவது சந்தேகங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க.